எங்கடா நின்னுகிட்டு இருந்த ஆளை காணான்னு தேடுறாங்க எல்லாரும். சேரு காலுகளுக்கு அடியில ஐயா கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. டங்கர டக்க டங்கர. அதுக்கு ஒரு மியூசிக் போட்டாங்க இவர். எங்க திண்டுக்கல் சீனிவாசன் வேட்டியில யாரோ உரசுறானேன்ட்டு எதுவும் பாம்பு கும்பு போத அப்படின்னா ஐயா போயிட்டு இருக்காரா. சசிகலாவோட காலை கவ்வி பிடிச்சு தோள்பட்டையை பிடிச்சு என் உண்மையான தொண்டன் பழனிசாமி. அப்ப அன்னைக்கு போட்ட அழுகதான் தமிழ்நாட்டே நான் அழுக வைக்க போறேன்ட்டு அன்னைக்கு நடித்த அந்த நடிப்பு. எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, தனியா பச்சை கலர் பஸ்ல லேகியம் வித்துக்கிட்டு இருக்காரு. நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதாடு வைக்க மலை ஏன்னா ஒருத்தர் இல்லப்ப அவர்கிட்ட. இப்ப சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் அணியில இருக்க ஒரு எம்எல்ஏ மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும். யாரு? எடப்பாடி பழனிசாமி. தலையில தண்டி வேட்டியை போட்டு எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ள, நீ என்ன பண்றது? ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் லையத்தை வித்து பாப்போம், வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உண்டு, இல்லாட்டி அப்படி நேற்று அம்பத்தூர்ல வந்து வேட்டி இந்த இது ஏலம் போட்டு வேட்டி விற்பாங்க எல்லாம் சந்தையில அது மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு. ஐயா சூப்பரான வேட்டிங்க, ரொம்ப அற்புதமான வேட்டிங்க. குஜராத்ல நரேந்திர மோடி அமித்ஷா அவர்கள் ஓசியா கொடுத்த வேட்டி ஐயா, ஓசியா கொடுத்த வேட்டி. கூவத்தூர்ல சாயம் போட்ட வேட்டிங்க, கூவத்தூர்ல சாயம் போட்ட வேட்டி. கம்பராமாயணத்தை எழுதின சேக்கிலார் கட்டின வேட்டிங்க இந்த வேட்டி. இந்த வேட்டியை வாங்குங்க ஐயா, வாங்குங்க ஐயா. வாங்கலன்னா இந்த வேட்டியை என்ன செய்வாருன்னா 2026 தலையில போட்டுட்டு ஆளுநர் மாளிகைக்கு வெளியில ஸ்டூல போட்டு உட்கார்ந்து என் தலைவர் முதல்வர் ஆகிற காட்சியை பார்த்து கொண்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு பெரிய கட்சி எங்களோட கூட்டணி வந்து சேரும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அது அதிமுக கூட்டணிக்கு வரும் 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 வரும்ட்டு இளவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க. அறிவாலயத்துல வந்து அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் சேர்ந்தோன்ன இன்னும் எடப்பாடி அப்படியே முடிஞ்சு மேட்டர். இன்னைக்கு அவர் கூட்டணி வச்சிருக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு, அவரு மாதிரி ஒரு உலக நடிகனை நீங்க பார்க்கவே முடியாது. எங்க போனாலும் ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திருக்குறள் பேசுவார். அக்ரா முதல எழுத்தெல்லாம் அதி பகவான் முதிட்டு உலுகு உழுதண்ட பல்பர் பல்பர் மற்றபர் தொழுதண்ட பென்சல் பார். திருவள்ளுவர் அழுகுறாரு. இவரை யாரா அதெல்லாம் சொல்ல சொன்னாங்க? யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அமித்ஷா, யூ ஆர் த அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மோடிஜி, பட் அவர் ஸ்டாலின் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் மதவெறி, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பாசிசம். இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அருந்தவ புதல்வன் வருகிற 2026 மே 1 அன்று ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறேன் அப்படிங்கிற ஒலிப்பதற்காகத்தான் இந்த அருமையான வாழ்த்தரங்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தலைவர் எப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு தலைவர். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் அப்படின்னு சொன்னவர் இப்ப சவிக்கம் இல்லாம படுத்திருக்காரு. யாரு? ஹெச் ராஜா ஐயா. அவர் எவ்வளவோ நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணி கேவலமான மேடையில பேசியிருக்காரு. ஆனால் நம்ம தலைவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மாதிரி பேரன்பால் மனதை வென்றவர்ங்கிற தலைப்புக்கு தகுந்த மாதிரி தன்னை அவமரியாதையாக பேசிய அந்த ஹெச் ராஜா சுகமில்லாமல் இருந்த போது மருத்துவமனையில் போய் பார்த்து கையை பிடித்து நீங்கள் குணமாக வேண்டும் என்று சொன்ன ஒரு ஒப்பற்ற குணத்துக்கு சொந்தக்காரர் நம் தலைவர். அதாயா அவர்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அம்மா ஜெயலலிதா அவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய இசை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துக்கு நேற்று இங்க ஐயா பேசிட்டு போயிருக்காரு. யாரு? பாம்பாட்டி பழனிசாமி. இங்கதான் அம்பத்தூர்ல தான் பேசினாராம்ல நேத்து. அவங்க அம்மா பேரில் இருக்க பல்கலைக்கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நிதி கொடுக்கல. ஆனால் எங்கள் தலைவர் அந்த ஜெயலலிதா அம்மையார் பெயரில் இருக்கும் இசை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டு யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்னா அம்மையார் பி சுசீலா அவர்களுக்கும் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் டாக்டர் பட்டம் எங்க ஜெயலலிதா அம்மா பேர்ல இருக்க அந்த பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு
அந்த பல்கலைக்கழகத்துக்கு 3 கோடி ரூபாய் நிதி வழங்கிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். யாரு? உங்க அம்மா பேரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு 3 கோடி ரூபாய் நிதி. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, தனியா பச்சை கலர் பஸ்ல லேகியம் வித்துக்கிட்டு இருக்கார். நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுத்தி படர்ந்த மலை, சூதாடு வைக்க மலை ஏன்னா ஒருத்தர் இல்லைப்ப அவர்கிட்ட. என்ன காரணம்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணன் மிகப்பெரிய விஞ்ஞானி ஐயா இருக்கார்ல, செல்லூர் ராஜு, அமெரிக்க விஞ்ஞானி. அவர் மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி, நான் மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன், வெறுமதத்தோடு இருக்கேன், வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மனுடைய அருளால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாடு முதல்வர் மீண்டும் முதல்வராயணும் அப்படின்ட்டார். ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருத்தேன்னு என்னென்ன சொல்ற அப்படின்னு. என்னடா சொன்னேன்? கரெக்டாக தானே சொன்னேன். தமிழ்நாடு முதல்வர் மீண்டும் முதல்வர் ஆகணும்னா ஸ்டாலின் அப்படியா இல்லை சொல்லிட்டீல, மீனாட்சி அம்மன் பேர்ல ஆணையிட்டு சொல்லிட்டார், மேட்ரு முடிஞ்சிருச்சுனே. அவருக்கே மனசார தெரிஞ்சிருச்சு, மீனாட்சி அம்மன் சாமி கும்பிட்டு வெறும் வயித்தோட வந்து மீண்டும் தலைவர் தான் முதலமைச்சரான்னு. யாரு? செல்லூர் ராஜ். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் எங்க ஊருக்காரு, அவரு மேடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் அப்படின்னாரு. இன்னொருத்த வேட்டியை பிடிச்சானே, என்னடா சொன்னேன் அப்படியா? எடப்பாடியா முடிஞ்சுனே, கதை முடிஞ்சுனே. அவங்க குரூப்புகளே வாய் தவறி சொல்றாங்கன்னா அப்ப அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ ஐயோ, ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்க ஒரு எம்எல்ஏ என்ன பேச்சுங்க, எந்திரிச்சு பேசுறாரு. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2026 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடன், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும். யாரு? அவங்க 2 பேர்த்தோட ஆசியும். யாரு? அதிமுக வேட்டியை கட்டிக்கிட்டு பேசுறாரு. நேரம் எடப்பாடி பழனிசாமி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துறோம். வேணாம்டா, நம்ம குரூப்பே நமக்கு எதிராக இருக்காங்க. இதை விட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா அம்மையாரால் 3 தடவை முதலமைச்சராக்கப்பட்டவர். அவர் 2026 தமிழகத்தின் முதல்வராக என் நண்பர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதை யாரும் தடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி தலையில் தண்டி வேட்டியை போட்டு எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ள, இனி என்ன பண்றது, ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் லையத்தை வித்து பார்ப்போம், வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உண்டு, இல்லாட்டி போய் எங்க உட்காந்துட வேண்டியதுதான் அப்படி. நேற்று அம்பத்தூர்ல வேட்டி இந்த இது ஏலம் போட்டு வேட்டி விற்பாங்க எல்லாம் சந்தையில் அது மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு. ஐயா சூப்பரான வேட்டிங்க, ரொம்ப அற்புதமான வேட்டிங்க, நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலையிலிருந்து பின்னின வேட்டிங்க, அது அற்புதமான வேட்டி. குஜராத்தில் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்கள் ஓசியா கொடுத்த வேட்டி ஐயா, ஓசியா கொடுத்த வேட்டி. சிலுவம்பாளையத்தில் அயன் பண்ணி மடிச்சு பண்ண வேட்டி இந்த வேட்டி. கூவத்தூர்ல சாயம் போட்ட வேட்டிங்க, கூவத்தூர்ல சாயம் போட்ட வேட்டி. 10 தடவை கிழிஞ்சு ஒட்டு போட்ட வேட்டிங்க, வாங்கிங்க. 10 தடவை கிழிஞ்சு ஒட்டு போட்ட வேட்டிங்க. 4 முளை வேட்டி நடுவுல கிழிஞ்ச வேட்டிங்க, இருந்தாலும் தையல் போட்டு விற்கிறேனுங்க. நீங்க எங்கன கட்டினாலும் எதை மறைக்கணுமோ அதை மறைக்காதுங்க, இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிங்க. கம்பராமாயணத்தை எழுதின சேக்கிலார் கட்டின வேட்டிங்க இந்த வேட்டி. கம்பராமாயணத்தை எழுதின சேக்கிலார் கட்டின வேட்டி. இந்த வேட்டியை வாங்குங்க ஐயா, வாங்குங்க ஐயா. வாங்கலன்னா இந்த வேட்டியை என்ன செய்வாருன்னா 2026 தலையில போட்டுட்டு
ஆளுநர் மாளிகைக்கு வெளியில ஸ்டூலை போட்டு உட்கார்ந்து என் தலைவர் முதல்வராகிற காட்சியை பார்த்து கொண்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு பெரிய கட்சி எங்களோட கூட்டணி வந்து சேரும் அப்படின்னார். எதை? தேசிய முற்போக்கு திராவிட கழகம். என்னுடைய அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி. அது அதிமுக கூட்டணிக்கு வரும் 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 வரும்ட்டு இளவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனால் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் முடிவெடுத்து அறிவாலயத்தில் வந்து அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் சேர்ந்தோன்ன இன்னும் எடப்பாடி அப்படியே முடிஞ்சு மேட்ரு. ஒரு இடத்துல ஒரு கடை வாசல்ல செந்தில் படுத்திருப்பார். வேட்டி சட்டை தலப்பா கட்டிட்டு படுத்திருப்பார். முதல்ல தலப்பா காணா போகும், அப்புறம் வேட்டி காணா போகும் இரவு 11 மணிக்கு, அப்புறம் சட்டை காணா போகும், அப்புறம் கையில் இருக்க வாட்சு காணா போகும், பிரேஸ்லெட்டு காணா போகும். கடைசி காலையில் பார்த்தீங்கன்னா கோமணத்தோடு தான் படுத்திருப்பார். இப்படி படுத்திருக்கிற ஒரு ஆள் வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி என்பவர் தான். இன்னைக்கு நம்ம தலைவர் சொல்றாருன்ட்டு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞருங்கிறத எந்த இடத்துல நம்ம தலைவர் நிரூபிச்சார் தெரியுமா? 1000 ரூபாய் கொடுக்கின்ற மகளிர் உரிமை தொகையை நிறுத்துவதற்கு நீதிமன்றம் மூலம் செய்த சதியை முறியடித்து ஒரே இரவுக்குள் 1,39,00,000 மகளிருக்கு ஒரே நாள் இரவு அத்தனை பேருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் டிரான்ஸ்பர் ஆச்சு பாருங்க. இதுதான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னு அப்பா எச் ராஜா என்ன நினைச்சு சொன்னாரோ. அதை விட பெரிய அதிசயம் 5000 ரூபாய் போனதில்ல, அடுத்த ஆட்சிக்கு வந்தால் உங்கள் உரிமை தொகையை 2000 மாத்துவேன். எடப்பாடி பழனிசாமி இப்படியே பார்த்தாரு. விடியல் பயணத்தை ஆம்பளைகளுக்கு நாங்க கொடுப்போம். ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, வரமாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. ஆம்பளைகளுக்கும் விடியல் பயணம், ஒவ்வொருத்தருக்கும் 3 சிலிண்டர். ஐயா, ஏற்கனவே நீங்க சொன்ன வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் செல்போன் வழங்கப்படும். யாரு? அம்மையார் சொன்ன வாக்குறுதி கொடுத்தீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 லிட்டர் இலவச குடிநீர் வழங்கப்படும். கொடுத்தீங்களா? முதியோர்களுக்கு பஸ் பாஸ் வழங்கப்படும். கொடுத்தீங்களா? பெண்களுக்கு ஸ்கூட்டி மானியத்துடன் வழங்கப்படும். கொடுத்தீங்களா? ஒன்னையும் அதெல்லாம் கொடுக்கல. இப்ப வந்து நான் 3 சிலிண்டர் கொடுப்பேன் ஆண்களுக்கு. நீங்க 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்ப மகளிர் உரிமை தொகை ஒரு 200 ரூபா கொடுத்துருக்கலாம்ல. 200 ரூபா கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க இப்ப பேசுறத மக்கள் நம்புவார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை இழந்த மனிதர். ஆனால் என் தலைவர் மத்திய அரசை பார்த்து I am out of control of the central government என்று சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்க தலைவர். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு பாருங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. கூட்டாட்சியை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் மாநிலத்துக்கு அதிகமான உரிமை வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போட்ட முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். அதனாலதான் உத்தவ் தாக்கரே சொன்னார், ஸ்டாலின் இஸ் மோர் கரேஜியஸ் தேன் எனி அதர் லீடர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் விட தைரியமான தலைவர் மு.க. ஸ்டாலின் என்று யாரு? சிவசேனா கட்சி தலைவர் சொன்னாரியா. ஒவ்வொரு உறுப்பும் நல்லா இருந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும். மூக்கு மட்டும் வளர்ந்துகிட்டே இருந்தா அதுக்கு பேர் நல்ல வளர்ச்சின்னு சொல்லுவோமா? மூக்கு மட்டும் ஐயா நல்லா வளர்றாரா, மூக்கு மட்டும் வளர்ந்துகிட்டு. வலது கால் மட்டும் வளர்ந்தா வேணாலும் நடக்க முடியுமா? 2 கை மட்டும் வளர்ந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? ஒவ்வொரு மாநிலமும் தனிப்பட்ட முறையில் வளர்ந்தால்தான் இந்திய ஒன்றிய அரசு வளர வேண்டும். அதனால் மாநிலத்திற்கு சுயாட்சி தர வேண்டும் என்று தீர்மானம் போட்ட ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். அவருடைய ஆட்சியில கொண்டு வர்றதுக்கு வக்கில்ல இங்க வந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி இருக்குன்னா,
தீபாவளிக்கு ஒருத்தன் பேண்ட் தைச்சிட்டு வந்திருக்கேன். யாரோ ஒரு கூறுகட்டு டெய்லர்கிட்ட தைச்சிருக்கேன். வந்து போட்டு பார்க்குறேன், காலுக்கு கீழே 3 இன்ச்சு இப்படி லூஸாக கிடக்குது பேண்ட்டு. உடனே ஐயோ இப்படி லூஸு பேண்ட்டை போட்டுக்கிட்டு நாளைக்கு ஊருக்குள்ளே போனால் ஏற்கனவே லூஸுங்கிறாங்க, இதில் நம்ம லூஸு பேண்ட்டை போட்டு போனால் என்ன ஆகுன்ட்டு அவங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்ருக்காங்க, வாடி இந்த பேண்ட்டை ஒரு 3 இன்ச்சு வெட்டி மடித்து தைச்சி கொடு, நீ தான் தையல் மிஷினில் நல்லா தைப்பியில. அந்த அம்மா, போயா அதிரச மாவு புளிஞ்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் சுடணும், நான் அப்புறம் காலையில் வேணால் தைச்சி தாரேன் பா அப்படின்ட்டு. அவங்க அம்மா, ஏம்மா உன் மகன் பேண்ட்டு லூஸாக கிடக்குதுமா, ஒரு 3 இன்ச்சு வெட்டி தைச்சி கொடுமா. கண்ணு தெரியலடா, காலையில் ஒரு 9 மணிக்கு நான் தைச்சி தாரேன். மகளை கூப்பிட்ருக்கேன், பாப்பா அப்பாவுக்கு இந்த பேண்ட்டை கொஞ்சம் மடித்து தைச்சி தரக்கூடாதா? ஏப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் காலைல 9 மணிக்கு தைச்சி கொடுத்துறேன், நீ 10 மணிக்கு போட்டுக்க. அப்புறம் என்ன பண்ணுவேன், அவன் 3 இன்ச்சு அப்படி வெட்டி மடித்து தைச்சி வச்சுட்டு படுத்துட்டேன். அவனே அவங்க அம்மா நைட்டு 11:30 மணிக்கு எந்திரிக்குது. இருந்து நம்ம மகன் கேட்டேன், இந்த பேண்ட்டை வெட்டி தைச்சி கொடுக்க சொல்லி தானே கேட்டேன். என் புள்ள பாவம், ஒரே புள்ள, கருவேப்பிள்ளை கொத்தாட்டம் ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சேன் அப்படின்ட்டு அது ஒரு 3 இன்ச்சை வெட்டி மடித்து தைச்சி வச்சுட்டு படுத்துருச்சு. அவங்க வீட்டுக்காரம்மா இருந்து நமக்கு தாலியை கட்டி இந்த குங்குமம் பூவுக்கு அவர் தான் காரணம்னா புருஷன் கேட்டு நம்ம செய்ய முடியாமல் போச்சேன்ட்டு அது ஒரு 3 இன்ச்சை வெட்டி மடித்து தைச்சி வச்சுட்டு படுத்துருச்சு. 4:30 மணிக்கு மக எந்திரிச்சிருக்கா. பெத்த அப்பனுக்கு இந்த உதவி கூட செய்யலைன்னா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து என்ன பிரயோஜனம்? வெட்டுனா மடிச்சா படுத்துட்டான். காலையில் ஐயா தலைக்கு ஊற்றிட்டு ஜம்முன்னு சட்டையை போட்டு அன்றாயிரம் மாட்டிக்கிட்டு பேண்ட்டை தேடுறேன். கோமணம் மட்டும்தான் இருக்கு, மீதியை பூரா தவணை முறையில் வெட்டி கிடக்குது. உங்களுக்கு கொடுத்த அந்த 4.5 ஆண்டுகளில் 50 ரூபாய் கொடுக்க கூட துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி இன்று என் தலைவரை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அதுல ஒன்று சொல்றாரியா, உண்மையிலே கோச்சுக்கிறாதீங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல வழி இருக்கு. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சவர் மாசத்துக்கு ஒரு தடவை வந்து, நான் பேப்பரை கொடுறேன், இந்த பேப்பரு அப்படி 4 பேப்பரை பிரட்டிட்டு ஒரு 1000 பேர்த்த கூட்டிட்டு கைதட்டு வாங்கிட்டு பேசிட்டு திருப்பி போய் படுத்துருவாரு. திரும்ப ஒரு பொழுது போகலன்னா 15 நாள் கழிச்சு திருப்பி போய் படுத்துருவார். இப்படி கத்திட்டு முதலமைச்சர் ஆகலாம்னு அவர் ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி 10 தடவை தோத்த பிறகு 210 தொகுதியில நாங்க ஜெயிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க முதலமைச்சராக இருக்கு. ஆனா எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட மெத்தட் இருக்கு பாருங்க. ஆஹா, மானஸ்தனாலும் அப்படி ஒரு மானஸ்தனை நீங்க பார்க்க முடியாதியா? இந்தா ஐயாலாம் உட்காந்துருக்காங்கல்ல, எங்க அறந்தாயி நேசா உட்காந்துருக்க இடத்துல தான் சசிகலா அம்மா உட்காந்துருக்காங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒன்னே சொல்லப்பா, நீ நல்ல பிள்ளை. சசிகலாமா உட்காந்துருக்காங்க, எங்கள் ஐயா சண்முகடியில் உட்காந்துருக்க இடத்துல ஓ பன்னீர்செல்வம், ராமலிங்க ஐயா உட்காந்துருக்க இடத்துல திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே அந்த அந்த அண்ணன் நிற்கிறார் பத்தியா கண்ணாடி போட்டு, அது மாதிரி தான் யாரு மானஸ்தன் நின்றுகிட்டு இருந்தார். எங்கடா நின்றுகிட்டு இருந்த ஆளை காணான்னு தேடுறாங்க எல்லாரும். சேரு காலுகளுக்கு அடியில் ஐயா கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. டங்கர டக்கா டங்கர, அதுக்கு ஒரு மியூசிக் போட்டாங்க பாரு. எங்க திண்டுக்கல் சீனிவாசன் வேட்டியில யாரோ உரசுறானேன்ட்டு எதுவும் பாம்பு கும்பு போத அப்படின்னா, ஏ ஐயா போயிட்டு இருக்காரா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் பொய்யா 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 பொய்யான்ட்டு சசிகலாவோட காலை கவ்வி பிடிச்சு, அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு நாடகம் நடந்துச்சு பாருங்க.
சோல்பட்டையை பிடிச்சு, என் உண்மையான தொண்டன் பழனிசாமி. அப்ப அன்னைக்கு போட்ட அழுகதான் தமிழ்நாட்டே நான் அழுக வைக்க போறேன்ட்டு அன்னைக்கு நடித்த அந்த நடிப்பு. ஏன் தலைவரை பார்த்து பயப்படுகிறேன்னு சொல்றாரு. பயத்தினுடைய உச்சகட்டத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி. You are under the control of Amit Shah. You are under the control of Modi ji. But our Stalin is out of control of Madhaveri, out of control of fascism. யாரை பார்த்து யார் பேசுறது? எடப்பாடி பழனிசாமி என் தலைவரை பார்த்து அவர் பயப்படுகிறார்னு பேசுறாரியா? இதை விட ஒரு உலக ஜோக் ஏதாவது ஒன்று உண்டா? என்னமோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் போகிறார்கள் தான் வந்து உட்காந்துருக்காங்க. என் பிள்ளையெல்லாம் யாரையாவது எதுவும் கலகம் பண்ணாங்களா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஐயோ ஐயோ, அவரை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவரு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் சொல்றேன், பேப்பரை படிங்க. வெறும் A4 சீட்டில் எழுதி கொடுக்கறத மட்டும் வாசிக்காதீங்க பிரதர். பேப்பரை பாருங்க. அதுல மத்திய அரசின் நிதி ஆயோக் அப்படின்னு மோடி அவர்களின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மத்திய அரசின் நிதி ஆயோக் அப்படிங்கிற திட்டம், அந்த நிறுவனம் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு 11.69% அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கணக்கு போட்டு கொடுத்துருக்கு. இவர் வந்து தமிழ்நாட்டில் எந்த திட்டம் இல்லை. பேப்பரை படினேன், பேப்பரை படிங்க. பேப்பரை படிக்காம இன்னைக்கு வந்து எப்படி இருக்காருன்னா, எங்க ஊர்ல ஒருத்தர் ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் இந்த பஸ்ல வந்து டிக்கெட் எடுத்திருக்காங்களான்னு பார்க்க வருவார்ல, அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் உள்ள ஏறி இருக்காரு. டேய், என்னைய பத்தி யாருக்கும் எப்படியே பட்டவன் தெரியுமா? செக்கிங் இன்ஸ்பெக்டர்ல பயங்கரமான ஆள்றான் நான். திடீர்னு ஒருத்தன் டிக்கெட் செக் பண்ணிட்டு இருக்கப்ப இறங்கி வேகமா ஓடுறான். டிக்கெட் எடுக்காம ஓடுறான்டா புறாவன அப்படின்ட்டு வேகமா செக்கிங் இன்ஸ்பெக்டர் பின்னாடியே ஓடுறாரு. 3 தடவை 4 தடவை தள்ளி ஓடிட்டான். ராஸ்கல், என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருவியாடா அப்படின்னு 5ஆவது தெருவில் போய் அவனை பிடிச்சிட்டு, எறா டிக்கெட்ட, எங்கடா டிக்கெட்டு அப்படின்னு பாக்கெட்ல இருந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான். டேய், டிக்கெட்டை எடுத்துட்டீலடா, அப்புறம் ஏன்டா ஓடுன? நான் ஓடுவேன், பரதநாட்டியம் ஆடுவேன், நீ ஏன்டா ஏன் பின்னாடி ஓடி வந்த? ஏய், நீ எடுக்காம ஓடணும்லடான்னு நினைச்சேன். அட பைத்தியம், நான் டிக்கெட்டை எடுத்துட்டேன், நீ வண்டியில கேட்க மறந்துட்ட. டிக்கெட்டை எடுத்தவனை 5 தடவை ஓடி பிடிச்ச அந்த பைத்தியக்கார செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இன்று நம் தலைவருடைய ஆட்சியை கை நீட்டி குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய இறுதி முடிவு எழுதப்பட்டு விட்டது. அதிமுக என்ற கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்து அந்த கட்சியை நாசம் செய்வதற்கு அவர் தயாராகிவிட்டார். அதனாலதான் எந்த இடத்துல ஒரு மனுஷன் அழுகக்கூடாதோ அந்த இடத்துல அழுதார். எங்க இதயக்கனி படம் பார்த்துட்டு ஒரு ஆள் அழுகுறான்னா அப்ப அந்த ஆளோட மனசு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க. எம்ஜிஆர் பாடிட்டு இருக்கார், இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி சக்கரை பந்தல் நான். எடப்பாடி பழனிசாமி ஏன் அழுதாரு தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மனுஷன் வளர்த்த கட்சியை இப்படி வெட்டியா ஆக்கி விட்டோம்டா. நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு அவர் முகத்தை பார்த்துட்டு அழுகிறதுக்கு காரணம் அதுதான். காரணம், இன்று எடப்பாடி பழனிசாமி அனைத்து விஷயங்களிலும் தோல்வி அடைந்து விட்டார். அவருடைய பயத்தின் உச்சகட்டம் தான் அவர் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு காரணமே அதுதான்.
இன்னைக்கு அவர் கூட்டணி வச்சிருக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு, அவர் மாதிரி ஒரு உலக நடிகனை நீங்க பார்க்கவே முடியாது. ஆஹா, இந்த நடிப்புல ஏமாந்த குரூப் எல்லாம் எங்க போனாலும் ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திருக்குறள் பேசுவார். அக்ரா முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதிற்று உலகு. திருவள்ளுவர் அழுகுறாரு. இவரை யாரா அதெல்லாம் சொல்ல சொன்னாங்க? உழுதுண்டு பல்பர் பல்பர் மற்றபர் தொழுதண்டு பின் செல்பார் அப்படிம்பாரு. எந்த ஊருக்கு போறாரோ அந்த சாமிக்கு சே போடுவார். அயோத்தியில போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாரு. ஒரிசால போய் ஜெய் ஜெகநாத். தமிழ்நாட்டில் மருதமெல்லாம் முருகனுக்கு அரகரா அப்படிம்பாரு. சாமியெல்லாம் பார்க்குது. போற இடத்துலாம் குடுகுடுப்பக்காரி மாதிரி அந்த இடத்து சாமிக்கு கடகட கடகடன் வாசிக்கிறார் என்று. அதுதான் நரேந்திர மோடி. அவர் போகின்ற இடத்திற்கு தகுந்தாற் போல் தங்களுடைய வேஷத்தை மாற்றிக்கொள்வார். ஒரிசால போய் தமிழன் திருடி கொண்டு போய்விட்டான் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் சாவியை. பீகார்ல போய் தமிழர்கள் கொடுமைக்காரர்கள்னு பேசினாரு. இங்க வந்து ஐ லவ் தமிழ் பீப்பிள், ஐ லவ் தமிழ் லாங்குவேஜ். யார்கிட்ட விடுறீங்க இந்த டுபாக்கூர்? மோடி என்ற அந்த நடிகனும் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். தட் இஸ் நாட் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தட் இஸ் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். தேசத்தை சீரழிக்க வந்த கூட்டணி நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ், தேச துரோகிகளின் கூட்டணி. ஆனால் எங்கள் தலைவர் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி மக்கள் நல கூட்டணி. மக்களினுடைய நலத்தை மையமாக வைத்து கொள்கையின் மீது கட்டப்பட்ட கூட்டணி எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி. எனவே எடப்பாடி பழனிசாமியின் நடிப்பும் நரேந்திர மோடி அவர்களின் மதவெறியும் பாசிசமும் தமிழ்நாட்டில் ஒரு காலம் எடுபடாது என்று சொல்லி 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி நான் சொல்லுகிற அந்த கோஷத்தை எல்லோரும் திருப்பி சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாலின் தொடரட்டும். நல்லா சத்தமா, ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.